ஹாய் சோல்ஸ், வெல்கம் யூ. பகவத்கீதை சீரீஸில் பகவத்கீதையோட உண்மையான சாரம் அப்படின்றது இந்த 5 உண்மையை தான் சொல்ல வராங்க. அது பரமாத்மா, ஈஸ்வரன். ஸோ இவர் தான் படைத்தல் தான் எல்லாத்தையுமே படைச்சார். ஸோ அவர் கண்ட்ரோலில் தான் நாம் எல்லாருமே இருக்கிறோம். செகண்ட் என்ன, ஜீவாத்மா. ஸோ அவர்கிட்ட இருந்து ஒரு சின்ன ஒளிப்புள்ளி தான் நாம். தேர்ட் என்ன அப்படின்னா பிரகிருதி. பிரகிருதினா என்னன்னா இயற்கை. இந்த இயற்கையே யாரோட கண்ட்ரோலில் இருக்கும் தெரியுமா? படைத்தவனோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். எனக்கு சுதந்திரம் இருக்குது, என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு நாம் நினச்சி சுற்றிட்டு இருக்கோம்ல இந்த பொருள் உலகத்தில். இது எல்லாமே முட்டாள்கள் பண்ணுற வேலையா. அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. ஸோ அவனோட பெர்மிஷன் இல்லாமல் நாம் இங்கே இருக்க முடியாது. அவனுக்கு எல்லாமே தெரியும். இயற்கையே அவனால் படைக்கப்பட்டது. ஃபோர்த் என்ன அப்படின்னா காலம்னா என்ன? காலம் இந்த பிரபஞ்சத்துக்கே ஒரு ஆயுள் காலம் அப்படின்றதும் கூட அந்த படைத்தவனால தான் கொடுக்கப்பட்டது. அதான் நாம் இங்கே டைம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 24 ஹவர்ஸ் ஒரு நாளில் இருக்குது அப்படின்னா இது எல்லாமே நாம் நம்ம பொருளுலகத்துக்காக வச்சுக்கிட்டது. ஆனால் இந்த யுகத்துக்கே ஒரு காலம் யார் கொடுத்துருப்பா அப்படின்னா அந்த ஈஸ்வரனாகிய பரமாத்மா தான். ஃபிஃப்த்து என்ன அப்படின்னா கர்மா, நம்ம செய்கிற செயல். இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ உயிர்வாளிகள்னால் எல்லாமே தான் ஜீவராசிகளும், நாமளுமே ஒரு உயிர்வாளி தான் அப்படின்னு கீதை சொல்லுது. எல்லாமே ஒரு செயல் செய்து எல்லாத்து மூலியமாகவுமே ஒரு செயல் மூலியமாக ஒரு இம்பேக்ட் கிரியேட் ஆகுது. கர்மா அப்படின்றது கிரியேட் ஆகுது. ஸோ இந்த 5 விஷயத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த பகவத்கீதை அப்படின்றதே சொல்லப்பட்டிருக்கு.